You have the crowd that go for a cricket match. You don't see all this happening there. 1967 Why is it happening only in theatre? Why is it only happening with celebrities, film personalities? வரன்னு சொன்னாலே கூட்டம் தான் வருது. இது லேட்டா வந்து என்ன பெரிய கூட்டம் அதிகமாக போகுது. ஏற்கனவே கூட்டம் அதிகமாக தான் இருக்கு. இந்த ஒரு குவாலிட்டி விஜய்க்கு இன்னும் வரல அப்படிங்கிறதான் என்னோட பாயிண்ட். ஹலோ ஒரு சின்ன இன்சிடெண்ட் நான் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணணும்னு நினச்ச ஒரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2008 ஆக்சுவலாக அப்போ நான் வந்து கல்கட்டாவில் சீனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் நான் வந்து ஊர்லேருந்து சென்னையிலேருந்து கல்கட்டாவுக்கு ஃப்ளைட்டில் போகணும். ஃப்ளைட் வந்து சம்ஹோ இட் காட் டிலேடு, ஒரு 3-4 ஹவர்ஸ் மேலே டிலேனாங்க. சரி என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். 4 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட என்ன பண்ணுறது ஏர்போர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா குருவி படம் போகலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்தேன். அப்போது தேவி காம்ப்ளெக்ஸுக்கு போனால் டிக்கெட் இல்லை, ஏன்னா இது திடீர் பிளானு, டிக்கெட் எடுக்கலை. ஆனாலும் சரி என்ன பண்ணுறது 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ஏர்போர்ட்டில் சுற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோடு வந்து தேவி காம்ப்ளெக்ஸ் போனேன். எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு ரேட்டுக்கு நான் 400 ரூபா என்னவோ கொடுத்து வாங்கினேன் டிக்கெட்டு. பட் கவுண்டரில் கேட்டால் 50 ரூபா 60 ரூபாவில் போயிருக்கலாம். பட் கவுண்டரில் டிக்கெட் இல்லை, பிளாக்ல ஒருத்தவங்ககிட்ட வாங்கிட்டு தான் போனேன். ஓகே, இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்க. த பாயிண்டர்ஸ் திடீர்னு பார்த்தா ஒரு க்ரௌட் வந்து தும்முன்னு ஓடுது. நான் நின்றுட்டு இருந்தேன், என்னை தள்ளி விட்டு ஓடுறாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து விஜய் வந்து அந்த குருவி படத்தை பார்க்குறதுக்காக தேவி காம்ப்ளெக்ஸ் பாக்ஸில் உட்காந்து பார்க்குறதுக்காக ஒரு ஃபேமிலியோட வந்திருக்காருன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார், வாங்க போகலாம், குருவி விஜய் வர பின்னாடி பேக்கில் கார் வந்துட்டுருக்கு வாங்க ஓடுறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, மொத்த க்ரௌடும் அந்த தேவி காம்ப்ளெக்ஸில் இப்படி சைடில் போய் அந்த பேக் என்ட்ரின்னு வரும். மேபி இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, அப்போது மொத்த க்ரௌடும் குமிஞ்சிட்டாங்க. நான் இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், அந்த படிக்கட்டில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன். விஜய் வந்து ஒரு நார்மலான மனுஷன்தான். அவரோட தொழில் வந்து சினிமா நடிக்கிற தொழில், அவ்வளோதான். சரிங்களா. சினிமாவில் எனக்கும் விஜயோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், விஜயோட காமெடி சென்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் விஜய் த்ரிஷா காம்பினேஷன் சாங்ஸ், அது எஸ்பெஷலி இந்த அப்படி போடு சாங்கு, கில்லி எல்லாம் செமையாக பிடிக்கும். விஜய் பிடிக்காதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் குருவி போனதுக்கு அதுவும் ஒரு ரீசன், விஜய் த்ரிஷா காம்பினேஷனும். ஆனால் எனக்கு வந்து இந்த கூட்டம் இப்படி ஓடுறத பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு உறுத்தலாக ஒரு மாதிரி நெருடலாக இருந்தது. படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் அப்பப்போ திரும்பி மேலே பாக்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக விஜய் எனக்கும் தெரியலை, உட்காந்துருக்காரான்னு கூட தெரில. லாங்கில் பாக்ஸில் இருக்காருன்னு சொன்னாங்க, பட் தெரில. பட் நிறைய பேர் வந்து படம் கூட ஒழுங்காக பார்க்கல, விஜயை பார்க்கணும் திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன இருக்குது ஒரு நடிகர்கிட்ட அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின் மார்க் இல்லையா. ஒரு நடிகர் நடிப்பு அப்படிங்கிறது ஒரு தொழில், அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அந்த சினிமாவில் வர்ற அந்த பிம்பம் அப்படிங்கிறத பிம்பமாகவே உணரலை, அது மெய், அது உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓடுறாங்க இல்லையா. அதுதான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருந்தது. இது வந்து நான் கண்கூடாக நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது குருவி படம் பார்க்க போனப்போ. இதைத்தான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி நம்ம அஜித் குமார், அவர் தலைன்னுலாம் சொல்லலை, அஜித் குமார் அவரோட இன்டர்வியூவில் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக பயங்கர மெச்சூர்டாக பேசியிருந்தார். அதாவது இந்த சமூகம், இந்த சமுதாயம் எதை நோக்கி எப்படி பயணிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். நாங்கள் ஆக்டர்ஸ், எங்களுக்கு ஒன்று ஒரு லைஃப் இருக்குது, எங்களுக்கு ஒன்று ஒரு ப்ரைவேட் லைஃப் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான க்ரௌடு மென்டாலிட்டியில், இந்த மாதிரி ஒரு கலெக்டிவ் ஃபெயிலியர்னால எங்களுக்கு நிறைய எம்பராசிங் மொமெண்ட்ஸ் அண்ட் ஹர்ட்டிங் இன்சிடென்ட்ஸ் நிறையா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சில விஷயங்களை சொல்லியிருந்தார். ஸோ த பாயிண்ட் என்னென்னா, எனக்கு அந்த இன்டர்வியூவில் ரொம்ப பிடிச்ச ஒரு செக்மெண்ட் இது. அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார், இந்த சொசைட்டி எப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அழகாக சொல்லியிருந்தார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமூகமாக ஒரு கலெக்டிவ் என்டைட்டியாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு பிஹேவியரல் பேட்டர்ன். நம்ம வந்து இந்தியா வந்து நல்ல ஃபாஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி, இன்ஃபேக்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு ஈக்குவலாக நம்ம வந்துட்டுருக்கோம். இப்படி ஒரு அவல நிலை அப்படிங்கிறத வந்து சத்தியமாக ஏற்றுக்கவே முடியலை அப்படிங்கிறத அஜித் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். இந்த கரூர் ஸ்டாம்பீடில் நடந்த இந்த அசம்பாவிதத்துக்கு இவ்வளவு உயிரிழப்பு, ஒரு 41 பேர் உயிரிழப்பு அப்படிங்கிறதுக்கு காரணம் யார்? விஜயா, தமிழக அரசா, மக்களா அப்படின்னா டைமென்ஷன்ஸ் வேறு டைமென்ஷன்ஸ் இருக்குது. பட் ப்ரைமரிலி அவர் இன்டைரக்டாக என்ன மீன் பண்ணார்னா, மக்களாகிய நாம், சமூகம், நம்ம வந்து மாறணும்
நம்ம இவால்வ் ஆகணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ரொம்ப மெச்சூர்டாக சொல்லியிருந்தார். விஜய்க்காக கரூரில் கூடின அந்த கூட்டம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம், சினிமா நடிகன் அப்படிங்கிற ஒரு மோகத்தில் கூடின கூட்டம். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் சோஷியலைசேஷன். மக்களை பொலிட்டிக்கலி சோஷியலைஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட வேலை. இன்னும் நிறைய விஷயங்கள் சினிமா மூலமாக இந்த சமூகத்துக்கு கிடைச்சிருக்கு, மாற்றங்கள் நடந்திருக்கு. அறிஞர் அண்ணா திராவிடியன் கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எம்ஜிஆர் வந்து தன்னை அழகாக முன்னிலைப்படுத்தினார் தன்னோட திரைப்படங்கள் வாயிலாக. எம்ஜிஆருக்கு கூடின கூட்டம் அப்படிங்கிறது ஒரு திரைப்பட நடிகர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஐடியாலஜியை முன்னிறுத்தி தன்னோட படங்களில் பாடியிருக்காரு, பேசியிருக்காரு, நடிச்சிருக்காரு. எம்ஜிஆர் வந்து திரைப்பட நடிகராக மக்களை சோஷியலைஸ் பண்ணாரா அப்படிங்கிறத தாண்டி பொலிட்டிக்கலி ஐடியாலஜிக்கலி மக்களை சோஷியலைஸ் பண்ணி வச்சிருந்தாரு. இந்த இடத்துல விஜய்க்கு கூடின கூட்டம் அப்படிங்கிறது பொலிட்டிக்கலி ஐடியாலஜிக்கலி சோஷியலைஸ் சமூகமயமாக்கப்படாத கூட்டம். அதுதான் இங்கே பிரச்சனை. ஆனால் இங்கே வந்து ஒரு சினிமா என்ற மோகத்தினால கவரப்பட்டு கூட்டின கூட்டம் தான் அது. அஜித் ஒரு விஷயம் அழகாக தான் சொல்கிறாரு, வெறும் ஒரு சினிமா மோகத்தில் மட்டுமே சோஷியலைஸ் ஆகி அந்த சினிமா நடிகருக்கான ஒரு மோகத்தில் மட்டுமே நம்ம அந்த கூட்டமாக கூடுறது அப்படிங்கிறது வந்து அந்த சினிமா நடிகருக்கும் ஒரு தர்ம சங்கடமான நிலை உருவாகுது. நம்ம ஒரு சமூகமாக எப்போ மாறப்போகிறோம்? விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவருடைய ரசிகர்களை அரசியல் மயம் ஆக்கி இருக்க வேண்டும். அந்த அரசியல் மயம் ஆக்கியதுனால, அதாவது பொலிட்டிக்கலி சோஷியலைஸ் ஆனதுனால அந்த க்ரௌடு கூடி இருந்தால் இன்றைக்கி இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது. இந்த ஸ்டாம்பீட் இவ்வளோ டெத்ஸ் நடந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம அஜித் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே பொறுப்பு. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு கலெக்டிவ் ஃபெயிலியர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அஜித் சொல்லியிருப்பார். அது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். விஜய்க்கும் அஜித்துக்கும் உண்டான ஒரு வித்தியாசம், அதாவது அஜித் அரசியலுக்கு வரலை, எந்த அரசியல் கட்சிக்காகவும் வாக்கு சேகரிக்கவும் களத்துக்கு வரல. ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் அவ்வளோ மெச்சூர்டாக கேட்குற எல்லா கொஸ்டினும் ரொம்ப பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். இந்த ஒரு குவாலிட்டி விஜய்க்கு இன்னும் வரலை அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். அவர் வந்து ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறப்போ இன்னும் மெச்சூர்டாக மீடியாவை ஹேண்டில் பண்ணணும், மீடியாவில் பேசணும். இன்னைக்கு வரைக்குமே அவர் என்ன பண்ணுறாருன்னா ட்விட்டரில் போடுறாரு, உடனே எல்லாரும் அப்படியே ட்விட்டர்லேருந்து எடுத்துகிட்டு மீடியா ஓடுறாங்க. பட் விஜய் வந்து ப்ரெஸ்ஸை வந்து கான்ஃபிடென்ட்டாக பேச மாட்டேங்கிறாரு. மீடியாவில் ப்ரெஸ் பர்சன்ஸ் கேட்குற கொஸ்டினை ஆன் தி ஸ்பாட் ஸ்பான்டேனியஸாக ஒரு ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து விஜய் இன்னும் எக்ஸ்பர்டைஸ் ஆகலையா, இல்லை பயப்படுறாரா, இல்லை நம்ம வேற மாதிரி கொண்டு போகலான்னு நினைக்கிறாரா அப்படின்னு தெரியல. மக்களை பொலிட்டிக்கலி சோஷியலைஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து மீடியாவில் பேசணும். உங்களோட ஐடியாலஜியை என்னங்கிறத இன்னும் மக்களுக்கு புரிய வைக்கும். இப்போ சீமான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் கொடுத்தாலும் எந்த நேரத்தில் என்ன கொடுத்தாலும் ரைட் லெஃப்ட் சென்டர் வாங்குவார். சிலதாக அவர் பேசுறது அபத்தமாக கூட தோணி இருக்கு, இல்லைன்னுலாம் சொல்ல. பட் ஆன் தி ஹோல் ஒரு அரசியல்வாதிக்கு தகுதி, ஒரு கருத்தியல், ஒரு ஐடியாலஜியை எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுல சீமான் வந்து உண்மையிலேயே ஒரு தகுதியானவர் தான். ஸோ அப்படி இருந்தால் தான் நீங்கள் மக்களை பொலிட்டிக்கலி சோஷியலைஸ் பண்ண முடியும். ஸோ இதை இன்ஃபேக்ட் இன்னும் டெக்னிக்கலாக சொன்னோன்னா நம்ம கேப்ரியல் ஆல்மன் சிஸ்டம்ஸ் அப்ரோச் இதெல்லாம் கூட பார்ப்போம். பொலிட்டிக்கலி அந்த ஆர்டிகுலேட்டிங் எபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து விஜய்க்கு இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. இந்த விஷயத்தில் அஜித்குமாரோட அப்ரோச், அவர் அஜித்குமாரோட மெச்சூர்டு வே ஆஃப் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த இடத்துல விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியாக ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணுறாரோ, டோன் அப் பண்ணிக்கணுமோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ தட்ஸ் இட், ரைட். விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.